அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி சூரா ஓதும் பொழுது கடைசி அத்தியாயம் வஸ்ஜுத் வக்தரிஃப் ஓத வேணான்னு சொல்கிறாங்க. அதை ஓதலாமா, அதை ஓதக்கூடாதா? அதுக்கு விளக்கம் தெரிவிக்கும். அம்மா அவங்களுடைய கேள்வி, தொழுகையில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று வரக்கூடிய அந்த சூரா அம்ம ஜுசூவில் கடைசி 30வது ஜுசூவில் வரக்கூடிய ஒரு சூரா. அந்த சூறாவை ஒருவர் தொழுகையில் ஓதுவார் என்று சொன்னால் அதில் கடைசி வசனமாக வரக்கூடிய வஸ்ஜுத் வக்தரிப்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை நீங்கள் தொழுகையில் ஓதாதீங்க என்று சில ஆட்கள் சொல்கிறாங்களே. நம்ம தனிப்பட்ட முறையில் வீட்டில் நம்ம குர்ஆனை ஓதும் பொழுதே அப்போ என்ன செஞ்சுக்கிடலாமா, அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஓதும் பொழுதே கடைசி வசனத்தை சேர்த்து ஓதிக்கலாமா. ஆனால் தொழுகையில் நாம் அந்த அத்தியாயத்தை ஓதும் பொழுதே அப்போது அந்த கடைசி வசனத்தை ஓதக்கூடாது என்று சொல்லுகிறார்களே, இது தொடர்பான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்குறாங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், மார்க்கத்தில் நாம் எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் இறைவன் சொன்ன விஷயத்திலிருந்து முடிவெடுத்துட்டோம்னு வைங்க, அது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அல்லாஹ் சொல்லாத ஒன்றை நாம் முடிவெடுக்கும் பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்காமல் போயிடுவான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா மா ஹாதா லைஸ அலைஹி, நம்முடைய உத்தரவு இல்லாத ஒரு உத்தரவை யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் புதுமையாக செய்கிறாரோ, ஆனால் அதுக்கு நான் அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டேன், என்னுடைய அங்கீகாரமே இல்லாமல் ஒருவர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் ஃபஹுவரதுன், அந்த காரியம் இறைவனால் நிராகரிக்கப்படும், அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தை ஏற்றுக்க மாட்டான் என்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு அவசியம் என்பதை சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் இந்த கேள்விக்காக நீங்கள் பொருத்தி பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு இடத்திலாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த சூறாவை ஓதும் பொழுது நீங்கள் அது தொழுகையில் இருந்தீங்கன்னா அந்த கடைசி வசனத்தை ஓதாதீங்க, வஸ்ஜுது வக்தரிப்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நீங்கள் ஓதவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஆதாரபூர்வமான செய்தி ஒரு செய்தியாவது இருக்குதா என்று பார்த்தால் எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியையும் நம்ம தேடி பார்த்த வரையில் பார்க்கவே முடியலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூறாவை ஓதும் பொழுதே கடைசி வசனத்தை ஓதாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி பார்க்க முடியலை. மாறாக இது தொடர்பாக வேறு என்ன செய்தியை நம்ம பார்க்க முடியுது, இது தொடர்பான கூடுதலான சில செய்திகளை பார்க்க முடிகிறது. ஏன் அந்த கேள்வி இன்னைக்கு வருதுன்னு சொன்னா, அந்த சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அந்த சூரா இருக்குதா இல்லையா, அது சுஜூதினுடைய அத்தியாயங்கள்ல அது ஒரு அத்தியாயம். குர்ஆன்ல சஜதா திலாவத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் இருக்கு, மொத்தம் 4 அத்தியாயங்கள். நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா சில குர்ஆன்ல 14 இடத்துல போட்டிருப்பாங்க சஜதா பண்ண வேண்டிய இடங்கள்னு சொல்லி, சில குர்ஆன்ல 15 இடம்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இடங்களில் தான் குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் பொழுது நாம சஜதா செய்யணும் என்று சொல்லப்படுகிறது. அதில் சகோதரி அவங்க குறிப்பிட்ட அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த சூறா வரும் பொழுது அதனுடைய அந்த கடைசி வசனம் அது சஜதாவினுடைய வசனமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப சஜதாவினுடைய வசனமாக சொல்லப்படும் பொழுது அந்த சஜதாவினுடைய வசனங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, இதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இது தொடர்பான ஒரு முழுமையான தீர்வு நமக்கு கிடைச்சிடும். அந்த சஜதாவினுடைய வசனங்களை பொறுத்த வரையில அதற்கு இறை தூதருடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்குது, ஒட்டுமொத்த குர்ஆன்ல 4 இடம் தான் சஜதாவுடைய வசனம். அந்த சஜதாவுடைய வசனத்தை ஒருவர் ஓதுறாருன்னு சொன்னால் விரும்பினால் அவங்க என்ன செஞ்சுக்கிடலாம், சுஜூது பண்ணிக்கிடலாம். விரும்பினால் ஒரு ஆள் என்ன செய்யலாம், சுஜூது பண்ணாமலே இருந்து கிடலாம். ரெண்டுமே நம்முடைய சலுகைக்கு உட்பட்டது. இப்ப நான் தொழுகையில் அந்த அத்தியாயத்தை ஓதுறேன், நான் சுஜூது செய்ய நினைக்கிறேன், தாராளமாக நான் செஞ்சுக்கலாம், விரும்பினா சஜதா பண்ணாமல் இருக்கலாம். இதை நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சூரத்து நஜ்ம் அது சஜதாவினுடைய வசனம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சூரத்து நஜ்ம் ஓதும் போது சுஜூது பண்றாங்க, இன்னொரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓதி காட்டப்படும் பொழுது சுஜூது பண்ணாமலும் இருந்து கொள்கிறார்கள். அப்போ அதுலேருந்து நாம் என்ன விளங்கிக்கிடுறோம்னா ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் 4 இடங்களில் சுஜூதுடைய வசனங்கள் வருகிறது. அதை ஓதும் பொழுது விரும்பினால் ஒருவர் சுஜூது பண்ணிக்கிடலாம், விரும்பினால் பண்ணாமல் இருந்துக்கிடலாம் என்று நமக்கு விளங்குகிறது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு முதியவர் ஒரு சுஜூதுடைய வசனத்தை ஓதுறாரு, சுஜூது பண்ணாமல் கீழே இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு எனக்கு இது போதுமானது அப்படி சொல்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கிறாங்க. நீங்கள் சுஜூதுடைய வசனம் ஓதுனா ஒன்று முழுமையாக சுஜூது பண்ணிடுங்க அல்லது சுஜூது பண்ணாமல் விட்டுருங்க.
நீங்க கீழே இருந்து அந்த மண்ணை எடுத்து நெத்தியில வச்ச இதெல்லாம் சரி வராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டிக்கிறாங்களே ஒழிய, அப்ப நமக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சுஜூதுடைய வசனங்கள் மொத்தம் 4 இருக்கிறது. அதுல நீங்க ஓதும் போது விரும்பினால் சுஜூது பண்ணிக்கிடலாம் அல்லது பண்ணாம இருந்துக்கிடலாம். அதை நீங்க தொழுகையில நீங்க அதை ஓதுறீங்களா, ஓதக்கூடிய நீங்க உங்களுடைய சலுகைக்கு உட்பட்டு நீங்க அதை எடுத்துக்கிடுங்க. அப்படி சுஜூதுடைய வசனத்தை ஓதுறீங்களா, நீங்க சுஜூது பண்ணிட்டு மீண்டும் எழுந்து வந்து ஓதிட்டு அடுத்து என்ன செஞ்சுக்கிடுங்க, நீங்க ருக்குவுக்கு போறது சுஜூதுக்கு போறது மற்ற அந்த தொழுகையில நாம எப்படி கடைபிடிப்போமோ அந்த மாதிரி கடைபிடிச்சுக்கிடலாம். அவங்க சகோதரி கேட்கறது எதுக்காகத்தான் கேட்கறாங்க, நாம அந்த வசனத்தை தான் கடைசி முடிக்க போறோம், அதுக்கடுத்து நாம சுஜூதுக்கு போயிட்டோம்னா ருக்குவுக்கு போக முடியாம போயிடுமே, திரும்ப அடுத்து நம்ம தனியாக சுஜூது போற மாதிரி ஆகுமே என்ற ஒரு கணிப்பில் தான் அப்படி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மார்க்கத்தில் அப்படி என்ன செய்யப்படலை. நீங்க அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த அத்தியாயத்தை நீங்க ஓதும் பொழுது, சூறாவை நீங்க ஓதும் பொழுது கடைசி வசனத்தில் செய்ய வேண்டாம் என்று தடை இல்லை. நமக்கு பொதுவான ஒரு அனுமதி, சுஜூதினுடைய வசனங்களை ஓதினால் செய்வது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அல்லது செய்யாம வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்று இறை தூதர் நமக்கு பொது அனுமதி கொடுத்ததுனால நீங்க அந்த அனுமதியை பயன்படுத்திக்கிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கிடலாம், தாராளமாக நீங்க செஞ்சுக்கிடலாம். ஆனால் அந்த வசனத்தை நாம் என்ன செஞ்சாகணும், எப்போது மற்ற அத்தியாயத்தில் கடைசி வசனத்தை ஓதுவதை போல அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை கண்டிப்பாக ஓதித்தான் ஆகணும். இது அந்த கேள்விக்குரிய பதில்.